சுபாஷ் சந்திரபோஸோட கதையை பேச சொல்லி ஒருத்தர் கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல விடாத கமெண்ட் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறார். என்ன பெருசா வியூ வந்துற போது இல்ல சுபாஷ் சந்திரபோஸ் கதையை சொன்னா இங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கான்னு ஒரு சந்தேகத்திலேயே அப்படியே தள்ளி போட்டுட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல தள்ளி போயாச்சு. இப்பயும் விடாம அந்த மனுஷன் நம்மளையும் திட்டாம இன்னும் போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவருக்காகவே இந்த படத்தை என்னைக்கு நானு பேச போறேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ 2005 வந்த படம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். அவ்வளவு பெரிய படம். நான் எவ்வளவு முடியுமா அவ்வளவு சுருக்கி ஒரு 1 ஹவருக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன். ஆனா கதை பிடிச்சு போச்சுன்னா வீடியோ லென்த் கூடிட்டே போகும். இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் கதையல்ல நிஜம்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்ததுமே மகாத்மா காந்தியை நம்ம நேதாஜி அவர்கள் நேர்ல வந்து சந்திக்கிறார். எப்போ காங்கிரசுக்கான தலைவர் போட்டியில இவர் போட்டியிட்டு ஜெயித்த பிறகு காந்தியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். ஆனா காந்தி தாத்தா என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ பதவியை விட்டு விலகிடு, பதவியை ராஜினாமா பண்ணுன்னு வர்றார். நான் ஜெயிச்சிட்டேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வந்து நிக்கிற அந்த மனுஷங்கிட்ட நீ ஜெயிச்ச அந்த பதவியவே தியாகம் பண்ணணும்னு கேட்கறது எப்பேற்பட்ட கொடுமை. மகாத்மா காந்தி அதை ஒளிவு மறைவில்லாம ஓப்பனா கேட்கிறார். இவரு கேட்கிறாப்ல, ஏன் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஏன் நான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு காங்கிரஸ் அகிம்சையை கையில் எடுத்த ஒரு கட்சி, ஆனா நீயோ அகிம்சையை விட்டு ஆயுதத்தை கையில் எடுத்த ஒருத்தன். இப்ப சொல்லு, உன்னோட ஆயுத கொள்கையை விட்டு அகிம்சையை கையில் எடுக்கிறேன்னு நீ ஒத்துக்கோ, காங்கிரஸ் கட்சியின் தலைவரா நீ தாராளமா இருக்கலாம், நான் உன்னை பதவி விலக சொல்ல மாட்டேங்கிறாரு காந்தி. ஆனா நேதாஜியோ இல்ல, இப்போ உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம், இந்த காலகட்டத்துல தான் நாம சுதந்திரத்தை ஈஸியா வாங்க முடியும், வெள்ளையர்களை அடிச்சு துரத்த முடியுங்கிறார். அதுக்கு காந்திஜி என்ன தெரியுமா சொல்றாப்ல, இல்ல எதிரி குனிஞ்சுகிட்டு இருக்கும்போது இல்ல எதிரி பலகீனமா இருக்கும்போது அவனை எத்தி தள்ளுவது முறையல்ல. வெள்ளைக்காரங்க உலக போரில் பங்கெடுக்கட்டும், உலக போரை முடிச்சுட்டு அவங்க நம்ம கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நாம சுதந்திர போராட்டத்தை வச்சுக்கலான்னு அவங்க யுத்தம் அடிக்கிற வரைக்கும் நாம விடுதலை போராட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வைப்போங்கிறாப்ல. இந்த லெவலுக்கு நல்லவரை நம்ம எங்க போய் தேடுறது? நேதாஜியா அதான் சொல்றார், இல்ல உங்க பாதை வேற என் பாதை வேற, ஆனா 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதானே, இந்திய விடுதலை. அந்த விடுதலையே உங்களோட அகிம்சை வாங்கி கொடுத்தா என்ன, இல்ல என்னோட ஆயுதம் வாங்கி கொடுத்தா என்னன்னு கேட்கிறாப்ல. அதற்கு காந்தியோ, இங்க பாரு நேதாஜி, உன்னோட கொள்கைகள்ல ஆயுதம் ஏந்திய அந்த போராட்டங்கள்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதன் மீது எனக்கு மரியாதையும் இல்ல, ஆனா உன் மீது என்னோட பாசம் எப்பவுமே இருக்குது, அந்த பாசத்துல தான் கேட்கிறேன், இது உனக்கு சரிப்பட்டு வராது, காங்கிரஸோட தலைவர் பதவியை நீ ரிசைன் பண்ணிடுங்கிறாப்ல. முதல் உலக போர்லயும் நாம வெள்ளக்காரங்களுக்கு உதவி செஞ்சோம், அவர்களோட யுத்தத்துல நாம பங்கெடுத்தோம், பதிலுக்கு அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா ஒன்னு செய்யல. அதற்கு பெயர் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ஆயிரக்கணக்கான பேரை நாம இழந்தோம். இப்போ 2ஆம் உலக போரும் நடக்க போகுது, இனியும் அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டா ஆமாங்கிறாரு காந்தி. சரி, இனி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு இவரு காங்கிரஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க இருந்து காந்திக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறார். ஜெயிலுக்குள்ளேயே துர்கா பூஜை நடக்குது. அந்த துர்கா பூஜா சிலை ஜெயில முடிஞ்சு வெளியில சிலை எடுத்துட்டு போகணும். அப்படி சிலையை கைமாத்தும் போது கூடவே ஏதோ ஒரு லெட்டரையும் வச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொடுத்து வர்றாரு. எஸ், பூஜை நடக்கும்போது தலைவர் ஜெயில இருக்கிறாப்ல. ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறாப்ல. அதுல என்ன போட்டிருந்ததுன்னு தெரியல. படிச்சு பார்த்ததும் படிக்கிற பயலுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சில மாதங்கள் போகுது. 1940 இவர் ஜெயில இருந்த காலகட்டத்துல திடீர்னு நான் சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்குறாரு. வீட்டுல இருந்து கொரியர் வரும், பார்சல் வரும், அதையும் வேண்டான்ட்டாரு, இவைய கொடுக்கறதையும் வேண்டான்ட்டாரு. நாள் கணக்கில் சாப்பிடாம கொள்ளாம கிடக்கிறார். கவர்னரோட உத்தரவு, நீங்க சாப்பிடலனா வலு கட்டாயமா நாங்க உங்களுக்கு ஊட்டிவிட வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு கரைச்சிட்டு வந்த கூல 3 பேர் இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே கரைச்சு வாயில ஃபொனலை வச்சு ஊத்துறாங்க. அப்பையும் தலைவன் குடிக்கலையே, காரி வெளியில துப்புனா. வலுக்கட்டாயமாவும் சாப்பாடு ஊட்ட முடியல. என்ன பண்ணு தெரியாம அந்த கவர்னர்கிட்டயே போய் எங்களால முடியலங்கிறாங்க. பாரு, அவர் மட்டும் ஜெயில இறந்து போயிட்டாருன்னா மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில வெடிக்கும், அவர் ஜெயில செத்துறக்கூடாதுங்கிறாரு கவர்னர். ஆனா அதுக்கு நாங்க எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது சார், செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாப்ல. அப்ப ரிலீஸ் பண்ணிடு, ஜெயில சுபாஷ் சந்திரபோஸை உன்னால உயிரோட வச்சிருக்க முடியாதுன்னா ரிலீஸ் பண்ணிடு, ஆனா அவர் எங்க போறாரு வர்றாரு வீட்டை சுத்தி ஆட்களை போட்டு காவலுக்கு போட்டு வேணா வை, அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கவர்னரோட உத்தரவு. சாப்பிடாம கொள்ளாம இருந்ததுனால படுத்த படிக்க ஆயிட்டாப்ல. வீட்டுக்கே பாடையில கட்டி தான் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஓரளவு பாடி இப்ப தேறிடுச்சு. காந்தி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸோட போராட்ட இயக்கத்தை பேன் பண்ணிருக்காங்க, தடை செஞ்சிருக்காங்க. அந்த தடைய விளக்க சொல்லி தான் இவர் கேட்டிருப்பாரு. அந்த தடைய விளக்க முடியாது, நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா தடையை நீக்கிறத பத்தி யோசிப்போன்னு காந்தி ரிப்ளை பண்ணிருக்காப்ல போல தெரியுது. வர வர அவர் நமக்கு எதிரி ஆயிட்டே போறாருன்னு கூட இருக்கவரை பேசினா நம்மளோட எதிரி இல்ல, அவர் நம்மளோட கொள்கைக்கு மட்டும்தான் அவர் எதிரி அப்படிங்கிறாரு நேதாஜி. காந்தி மீது நேதாஜி வச்சிருந்த அந்த மரியாதைக்கு மட்டும் குறை ஒண்ணும் இல்ல. வெள்ளக்காரங்களையே தன்னோட அகிம்சா வழியில
அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறவர் காந்தி தான். ஒட்டுமொத்த இந்தியாவையும் தனி மனுஷனா தாங்கி நிக்கிறவரும் காந்தி தான். ஆனா அவருக்கு தாய்நாட்டை எந்த லெவலுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதோ அந்த மாதிரி எதிரிகளை புரிஞ்சுக்க தெரியல. அப்படி புரிஞ்சிருந்தாருன்னா மறுபடியும் மறுபடியும் வெள்ளக்காரங்களால நாம ஏமாற்றப்படும் போது தன் கொள்கையில இருந்து அப்பவும் காந்தி இறங்கி வராம இருந்ததுதான் வியப்பா இருக்குதுங்கிறாப்ல. சரி, நான் முடிவு பண்ணிட்டேன், இனி யுத்தம் தான். சரி, காந்தி போட்டிருக்காருல மன்னிப்பு கேளு, தடை அணிக்கிறோம்னு. அதுக்கு சுபாஷ் சந்திரபோஸோட ரிப்ளை என்ன தெரியுமா? யாருக்கும் இந்த தலைவணங்காது, என்ன நீங்க காணாம செய்யலாம், ஆனா என்னோட குரல் தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எழுதி ரிப்ளை போட்டிருக்கிறாப்ல. அப்புறம் சொந்தக்கார பையன் ஒருத்தன், என்ன அங்கிள் கூப்பிட்டு விட்டீங்களாமேன்னு வந்து நிக்கிறார். இந்த அங்கிள்னு கூப்பிடுறதுனால இவர் மாமா மரம் வேணுமா, சித்தப்பா மரம் வேணுமா, பெரியப்பா மரம் வேணுமா கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் சொந்தக்கார பையன் என்ன பேசுவோம், நல்லா வண்டி ஓட்டியான்னு கேட்டா ஆமாங்கிறான். ஒரு நாள் ரொம்ப தூரம் நீ என்ன வண்டியில கூட்டிட்டு போக வேண்டிய வரும், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு டாப்ல. இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு எடுபடி அவரையே போலீஸ்காரங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டானுங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு போலீஸ் கிட்ட கொண்டு போய் சொல்றதுதான் அவரோட வேலை. ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாங்க, ஆனா என்ன பேசிட்டாங்கன்னு சரியா கேட்கலங்கிறாரு. ஏன்னா ரேடியோ பெட்டியில சவுண்ட நல்லா கூட்டி வச்சுட்டு தான் நேதாஜி பேசியிருப்பாப்ல. அப்புறம் நம்ம நேதாஜியை பாக்குறதுக்காக மிஸ்டர் அக்பர்னு ஒருத்தவர் வராரு. பக்கத்துல வந்து உட்காருங்க, ரகசியமா பேசணும்னு பக்கத்துல வந்து உட்கார சொல்லிட்டார். எதுக்கு கூட்டு விட்டீங்கன்னு அக்பர் கேட்க, மறுபடியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன ஈஸியா வெள்ளக்காரங்க ஜெயில போட்டுருவானுங்க, யுத்தம் முடிகிற வரைக்கும் என்ன வெளியில விட மாட்டாங்க, இந்த யுத்த காலம் தான் நமக்கு சரியான ஒரு தருணம், அதனால காபூல் வழியா நான் ரஷ்யாவுக்கு போயிடலான் இருக்கிறேன். ரஷ்யால நமக்கு உதவி கிடைக்குமான்னு அக்பர் கேட்டா தாராளமா கிடைக்கும். ஏன்னா ரஷ்யால இருக்கிற ஆட்சி இந்த வெள்ளக்காரங்களை எதிர்க்கிற ஆட்சி, காலனிசத்தை எதிர்க்கிறவங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறவங்க, கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நேதாஜி நம்புறாரு. இந்திய விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குவதற்கு ரஷ்யா உதவுன்னு இவர் நம்புறாரு. சரி, கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லி முடிக்க டீ சப்ளை பண்ற ஆள் வராரு. உடனே காங்கிரஸ் கமிட்டி கிட்ட நாம இதை பத்தி பேசுவோங்கிறாப்ல சும்மா அடிச்சு விடுறாங்க. இவங்க பேசின ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த பக்கம் நேதாஜி எக்காரணத்தை கொண்டும் கல்கட்டா விட்டு மட்டும் வெளியில போயிடவே கூடாது, வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் பிடிச்சு உள்ள போடணும்னு கவர்னர் பேசிட்டு இருக்கிறாப்ல. வீட்டுல ஒரு பெரிய குண்டை தூக்கி போறார். நான் முற்றும் துறக்க போறேன், சன்னியாசத்தை தழுவ போறேன், அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்காரு. அம்மா எல்லாம் அழுகுறாங்க. இனி எனக்கு ஒரு கர்டன் போட்டுட்டு தான் தூங்குவாராம். ஒரு நாளைக்கு 3 வேளை இல்ல 1 வேளை தான் சோறு சாப்பிடுவாராம். காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது நான் சுத்திக்கிட்டே இருப்பேன், எங்க போனாலும் உங்களுக்கு நான் லெட்டர் மட்டும் போடுவேன்னு பேசுறாரு. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாப்ல. ஒரு கர்டன் துணி, அந்த துணியை விரிச்சாச்சு. ஏன்னா இனிமே அவர் தூங்குறதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. வேலைக்காரர் மூலமா போலீஸ்காரங்களுக்கு இந்த நியூஸ் போகுது. போலீஸ்காரங்க ஆஹா உலகத்தையே திறக்க போறாரா, சன்னியாசம் போக போறாரா, ரொம்ப சந்தோஷம்னு இனியவரால நமக்கு பிரச்சனை வராதுன்னு போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா தலைவன் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு எஸ்கேப் ஆறதுக்கு ரெடி ஆயிட்டார். வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட காலில் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஆசீர்வாதம் வாங்கிட்டு சத்தம் போடாம கிளம்பிடுறாரு. பின்புறத்துல கார் ஒண்ணு ரெடியா இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஏறி கிளம்புறாங்க. போலீஸ்காரங்க வெளியில தான் படுத்திருப்பாங்க. போகும்போது அவங்க காதுபட ஆரன் அடிச்சுட்டு தான் வண்டி போகுது. வீட்டுக்கு அந்த சொந்தக்கார பையன் அடிக்கடி வருவான். அவனோட கார் தான் இது. அதனால அந்த வயனுக்கு குழுப்ப பாத்தியா, நாம தூங்கிட்டு இருக்கிறோம்னு வம்புக்குனே ஆரன் அடிச்சுட்டு போறான் பாத்தியா அப்படின்னு புலம்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க போலீஸ். ஏன்னா அவன் மட்டும்தான் வண்டியில போனாப்புல தெரிஞ்சிருக்கும். நேதாஜி அவர்கள் பின்னாடி அப்படியே கீழே தரையா படுத்திருந்தாரு. கல்கட்டாவை தாண்டி வண்டி இப்ப வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. போற வழியில ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவர்களை ஏமாத்திட்டு கடந்தாச்சு. முன்னாடி போற அந்த சொந்தக்கார பையன் யாரோ ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போறான். போயிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் என் கூட வந்திருக்காரு, ஆனா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி முகமத் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்காரு, அவருக்கு வேண்டிய உதவியை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு காதுபட பேசிட்டு யாரும் கேட்காத மாதிரி அவர் போயிடுறாரு உள்ள. சொந்தக்கார பையன் பேரு சிசிர்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அவர் கிளம்பிடுவாரு, அது வேற அவர் நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிருப்பாப்ல. இவரு என் பேரு முகமது, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கங்களேன் அப்படிங்கிறாப்ல வந்து பேசுறாரு. இங்க இருக்கிற வேலைக்காரங்களும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு வேவு பார்க்க தெரிஞ்சுறாங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிசியை பத்தி பேசுவோம்னு சொல்ல, அதே சமயம் அந்த வீட்டு முதலாளி அம்மா ஒரு முஸ்லீமை எப்படி நாம உள்ள உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது இருக்கிறவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஹால்ல தனியா சாப்பாடு அனுப்பிச்சுடுங்க, நீங்க உள்ள சாப்பிடுங்கன்னு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கேரக்டர்ல ரொம்ப சின்சியரா இருக்கிற மனுஷன். ஏன்னா தொழுக டைம் வந்ததும் தொழுதுட்டு தான் சாப்பிடவே உட்கார்றாரு. வீட்டு வேலைக்காரங்க பார்க்கும்போது நான் வேணா வந்து இறக்கி விட்டுட்டுமான்னு கேட்க, இல்ல நான் நடந்தே போறேங்கிறாப்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படியே நடந்து போவார். அப்புறம் இவங்க கோயிலுக்கு போறாப்ல வண்டி எடுத்துட்டு போயிட்டு நடுவுல நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கிள் பேசுன பிறகுதான் இங்க இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறது தெரிய வருது அந்த வீட்டு எஜமானி அம்மாவுக்கு. உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, நான் உங்களை தப்பா நடத்திட்டேன்ட்டு, தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைக்கிறேன், எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு. இப்ப இந்த அம்மா கதறுது, இன்னும் ரொம்ப தூரம் பயணப்பட்டு போகணும், இருக்கட்டும் தாயின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. போஸ் அவர்களோட எல்லா சொந்தக்காரங்க வீட்லயுமே இப்படி ஆள் போட்டிருப்பாங்க போல, வேலைக்காரர்கள் எல்லாம் ஒற்றர்களாக ஆக்கி வச்சிருப்பாங்க போல. குட் பை சொல்லிட்டு இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. டிக்கெட் எடுத்து ட்ரெயின்லயே ஏறியாச்சு. பல மைல் தூரம் கடந்து போகுது. காலையில தான் திரைய விளக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வீட்டுல இல்ல. அங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாப்ல. அந்த லெட்டரை அங்க இருந்த வேலைக்கார எடுத்து போலீஸ்காரங்க கொடுத்திருப்பாப்ல. போலீஸ்காரங்க மூலமா கவர்னருக்கு அந்த லெட்டர் வருது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, பாண்டிச்சேரியில வந்து நான் உங்களை சந்திக்கிறதா தன் சக கூட்டாளிகளுக்கு எழுதியிருக்கிற லெட்டர் அது. பாண்டிச்சேரிக்கு சுபாஷ் சந்திரபோஸ் போகக்கூடாது, அங்க போய் ஏதாவது கலகத்தை உருவாக்கிட்டார்னா
அதனால போலீஸ்காரங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, வீட்டை சுத்தி காவலுக்கு ஆட்களை போடுங்கன்னு உத்தரவு. ஏகப்பட்ட போலீஸ் வந்து வீட்டை சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. ஆனா தலைவர் அங்க ரஷ்யாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் நம்ம மிஸ்டர் அக்பர் இருக்கிறார். சந்திரபோஸ் அவர்கள் வந்ததும் அவர் கூட ஸ்ட்ரைட்டா பேசாம குதிரையில ஏறி முன்னாடி போறாரு. ஃபாலோ பண்ணி இன்னொரு குதிரையில ஏறி இவரு பின்னாடி போறாரு. ஃபுல்லா அங்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. அங்க தாஜ்மஹால் ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு உள்ள போறார். ஒரு ரூம்ல தங்குறார். இன்னொருத்தர் ஹோட்டல்ல வந்து இவரை பிக்கப் பண்ணிட்டு போறார். ஆள் கொஞ்சம் ஓவரா பேசுறாப்ல. மெதுவா பேசியான்னு சொல்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி, ரஷ்யாவுக்கு நான் வரப்போற அந்த மேட்டர் போயிடுச்சான்னு கேட்டா எஸ், ராம் கிஷான்ங்கிறவரும் சர்தார் அச்சார் சிங் ஷீமாங்கிறவங்களும் ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்களாம் இவர் வர செய்தியை சொல்றதுக்காக. அவங்க 2 பேர்ல சிங்க மட்டும் ரஷ்ய எல்லையில வச்சு ரஷ்ய ஆட்கள் கைது பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இவங்க இந்த மாதிரி வராங்கங்கிற செய்தி ரஷ்யாவோட தலைமையகத்துக்கு போய் சேரல. ரஷ்ய தலைமைக்கு இதை எடுத்து சொல்வதற்காக பகத்ராம் தல்வார் அப்படிங்கிறவரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சவுண்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கிறார்ல பக்கத்திலேயே, அந்த பார்ட்டி நான் தான் சுபாஷ் சந்திர போஸ காபூல் வழியா ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போக போறதா அந்த கிராமம் முழுக்க பரப்பி வச்சிருக்காரு பந்தாவா. அதை கேட்டதும் போஸ் அவர்களுக்கு கோவம் வருது, திட்றாப்ல. அடுத்த நாளே பகத்ராம் தல்வார் சந்திரபோஸ் அவர்களை கூட்டிட்டு போறதுக்காக வர்றாப்ல. இவர் தான் ரஷ்யாவோட எல்லையை தாண்டி உள்ள கூட்டிட்டு போறவர் போல தெரியுது. இவர் பேரு முகமட்டு. இவர் தானேயே ரஷ்ய எல்லையை தாண்டி கூட்டிட்டு போகணும்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல அந்த லவுட் ஸ்பீக்கர். அப்புறம் வந்தவரோட இவர் ரஷ்யாவை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சு. கால்நடையாவே ரொம்ப தூரம் மலைகளை கடந்து போகணும். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு கடந்து போறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அந்த இயர்லயும் கூட போற ரூட்ல பாகிஸ்தானை கடந்து போகணும். அங்க வர்றவங்க முஸ்லீமா, அவங்க இவர்களோட மொழியை பேசுறாங்களாங்கிறத செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பாஷையில வித்தியாசம் இருக்கும். இந்தியால பேசுறதுக்கும் அங்க பேசுறதுக்கும். பேசினா மாட்டிப்போம். அதனால தன்னை ஒரு ஊமை அப்படின்னு சைகையிலேயே பதில் சொல்றாரு. அங்கிருந்த காவலாளியோ காலையில எந்திரிச்சு உப்பு தண்ணில நல்லா வாய கொப்பளிச்சா அதெல்லாம் போன வயசெல்லாம் திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. ஆக்சுவலா இங்க ஒரு சின்ன மேட்டர் ஒண்ணு நான் சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட வீட்டுல திரைய போட்டு திரைக்கு அந்த பக்கத்துல தான் இருப்பேன், யாரும் பார்க்க கூடாதுங்கிறாப்ல. சன்னியாசி ஆக போறேன்னு உட்கார்ந்தாருல, வேலைக்கு சாப்பாடு வரும். அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறது இந்த அம்மா தான். நேதாஜி அவர்கள் வீட்டுல இல்லங்கிற உண்மை வீட்டுல இருக்கிற சொந்த பந்தங்களுக்கே தெரியாது. பாண்டிச்சேரிக்கு மாநாடு நடக்கும் போது நான் வாரேன்னு ஒரு லெட்டரை சும்மா வம்புக்குனே தெரிஞ்சாப்ல தான் வச்சிருந்தாரு. அதை வேலைக்கார எடுத்து கொடுத்து நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு பாண்டிச்சேரி மாநாட்டுக்கு அவர் போக கூடாதுன்னு வீட்டை சுத்தி பாதுகாப்பு போட்டிருக்காங்க. சோ வீட்டை சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இவர் உள்ளதா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்திய எல்லையை அவர் தாண்டற வரைக்கும் காத்திருந்த இவங்க ஒரு வாரம் டைம் கேட்டு இருப்பார் போல. அந்த ஒரு வார டைம் முடிஞ்சதும் ராத்திரி சாப்பிடாம சாப்பாடு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. காலையில வேலைக்காரன் போய் பாக்குறா, சாப்பாடு அப்படியே இருந்திருக்கு. ஐயோ அவர் சாப்பிடல, அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்ல இந்த அம்மா சும்மா போய் பாக்குறாப்ல. பார்த்துட்டு ஐயோ நேதாஜி அவர்களை காணோம்னு ஒரு சீனை போடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கும் இப்போ மேட்டர் தெரிய வருது, ஆளை காணோம். நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டதா கவர்னர் அதிகாரிகளை திட்டிட்டு இருக்காரு. இப்ப நடக்கிற இந்த காட்சிகள் எல்லாம் 1941. அப்ப பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடே உருவாகல. இருந்தாலும் ஒரு கால் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சா எங்க எல்லை இதுவரைன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த எல்லையில தான் வேலி போட்டு ஒரு காவலாளி செக்கப்புக்காக நின்னுகிட்டு இருந்தாரு. அதனால இவர் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லிட முடியாது. அவங்க பிரிச்சா இதெல்லாம் எங்களுக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு என்ட்ரி ஆயிட்டாரு. ஆனாலும் அங்க வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சில பேரு இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிற இந்த பேச்சு அடிபடும் போதே இதுக்கு நாம ஒரு காலமும் ஒத்துக்க கூடாதுங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி வெள்ளக்காரங்க நல்ல குளிர்காயிரானுங்க, வெள்ளக்காரங்களை விரட்டுறதுக்கு நாம ஒண்ணு சேரணுங்கிறாப்ல உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த பக்கம் பார்த்தா வீட்டுல எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி தான் அவர் போயிருக்கணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பக்கம் போலீஸ்காரங்க எல்லாம் வலவீசி தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் காந்திஜி கிட்ட இருந்து டெலிகிராம் ஒண்ணு வந்திருக்குது. சுபாஷ் சந்திரபோஸ் ஏன் காணாம போனார் அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறதா காந்திஜி டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காப்ல. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் எங்க போயிருக்கானே தெரியாம என்னத்த ரிப்ளை அனுப்புறதுன்னு தெரியாம குழம்பி நிக்கிறாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை யாருக்கும் தெரியாம துறவரம் உண்டு சன்னியாசம் போயிட்டாரோ என்னவோங்கிறாப்ல லைட்டா குழப்பி விடுறாங்க. இங்க மார்க்கெட் ஏரியால ரேடியோல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நேத்து ராத்திரியில இருந்து காணாம போயிட்டாரு, அவரை தேடுற பணியில போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறதா நியூஸ போட்டுட்டு இருக்காங்க. இத கேட்ட ஒரு ஸ்வீட் கடைக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. ஆஹா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, போலீஸ்காரங்க நீ ஒண்ணும் புடுங்க முடியாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி, எல்லா பேருக்கும் இந்தா ஸ்வீட்டை கொடுங்க, ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஸ்வீட்டை ஃப்ரீயாவே எல்லாருக்கும் சப்ளை பண்றாப்ல. இப்ப அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் ஆப்கானிஸ்தான். அவர்கள் கூட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தப்பி விட்டாருன்னு கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்களோட நடவடிக்கையை சந்தேகப்பட்ட ஒருத்தர் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். அங்க ரஷ்ய தூதரகம் ஒன்னு இருக்கும். உள்ள போலான்னு பார்த்தா வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறான். எனக்கு ரஷ்யன் அம்பாசிடர்லாம் தெரியும்பா அப்படின்னு சீனை போட்டு பாக்குறாரு. அப்பயே விடல. நாங்க இன்னொரு ஆள் தேடி வந்திருக்கிறோம், அவன் உள்ளதா இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னா அப்பயே விடல. அங்கேயும் ஒருத்தர் வராரு. வந்து உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குது, உண்மையை சொல்லுங்க, நீங்க எதற்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த நகரத்துல சந்தேகத்துக்குரிய ஆட்கள் யார் வந்தாலும் அவர்களை பத்தி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை, சொல்றீங்களா இல்லையான்னு மிரட்டுறாரு. ரஷ்யன் தூதரகத்துக்கு வெளியில உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவருக்கு சும்மா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா
கேட்டாப்ல. எதுக்குப்பா தேவையில்லாம லஞ்சம் கொடுத்து நாம சந்தேகத்துக்குரிய ஆட்கள் தான் அப்படிங்கறத நீ ஊர்ஜிதப்படுத்திட்ட. அவன் போலீஸ் ஆட்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்ல, அட இல்ல சார், இந்த நாட்டுல எல்லாமே கரப்ஷன் தான் சார். அடுத்து என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அப்பையும் காசு வாங்கிட்டு போனான்ல, அவன் இவர் கையில இருந்த ஒரு தங்க வாட்ச் அதை புடுங்குறான். வாட்சை கொடுக்க முடியாதுன்னு இவங்க சொல்லும்போது, அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கயா அப்படின்னு மிரட்டுறான். கலெக்டர் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்காக இவங்க அப்பா ஃப்ரீயா கொடுத்த ஒரு வாட்ச் போல, பரிசா கொடுத்த வாட்ச். அந்த வாட்சை புடிங்கிட்டு போயிட்டதுனால இவர் வருத்தப்படுறாரு. கலெக்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவர் கலெக்டர் வேலை பார்த்தாரான்னு கேட்டா பார்க்கல. ஏப்பா பார்க்க மாட்டேன்னு அப்பா கேட்டதுக்கு, வெள்ளைக்காரங்களுக்கு கீழே அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாப்ல போல. இருந்தாலும் அந்த வாட்சை இழந்ததுல வருத்தப்படுறாரு. இங்க இவங்க வந்தது ரஷ்ய தூதரகத்துக்குள்ள போகணும்னு, ஆனா இவங்க எதுக்கு இருக்கிற ஜெர்மனிய தூதரகத்துக்குள்ள உதவி கேட்டு போகலாமேன்னு முடிவு பண்ணிட்டாரு நம்ம நேதாஜி. அதே சமயம் ரஷ்ய தூதரகத்துக்குள்ள இவங்க தேடி வந்த அந்த ஆளா அவ்வளவுதான் இருக்கிறாப்ல, ஒரு ரஷ்யன். அவர் அந்த ரஷ்யனை ஓடி போய் கேட்டுக்கு வெளியில இருந்தே பார்த்து கூப்பிட்டு, ஒருத்தரை நீங்க ரஷ்ய நாட்டுல ஏத்துக்கணும், இந்தியன் அகதிய ரஷ்ய குடியுரிமை போட்டு அவரை நீங்க ஏத்துக்கணுங்கிறாப்ல கேண்டி கேட்டுக்கிறான். அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இந்தியால காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னா, இவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ்ங்கிறத நான் எப்படி நம்புறது? பாக்குறதுக்கு ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி இல்ல அவர் இருக்கிறாருன்னு கைய விரிக்கிறாப்ல ரஷ்யா. இல்லப்பா நமக்கு சரிப்பட்டு வராது, ஆளவடு சாமின்னு ரஷ்யா கைய விரிச்சிட்டு போயிட்டான். நீங்க தான் சுபாஷ் சந்திரபோஸ் ப்ரூஃப் கேக்குறான். நான் என்ன பண்ணட்டும் புலம்புறாப்ல. அப்போ ஏதோ அட்ரஸ் கேக்குறாப்ல. காவலாளிய குழப்பி விட்டுட்டு இவரு பின்னாடி பில்டிங்குள்ள புகுந்துட்டாப்ல. உள்ள போய் தூதரக அதிகாரியா பார்த்ததும் அவர் அப்பதான் நியூஸ்ல படிச்சிட்டு இருப்பாரு, சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியால இல்ல அப்படின்றாப்ல. நேர்ல பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. உங்க நாட்டுக்கு எனக்கு நீங்க அஸ்லம் கொடுக்கணும், ஏன்னா இந்தியாவை திறந்து நான் இங்க வரேன், எனக்கு குடியுரிமை கொடுத்தீங்கன்னா அங்க இருந்து என்னோட போராட்டத்தை ஆரம்பிப்பேன்னு கேக்குறாரு. ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல, நீங்க கேக்குறது குடியுரிமை. பெர்லின்ல நான் பேசணும், இத்தாலி கிட்டையும் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்களால உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஆனா இதே தூதரகத்திலேயே நிறைய ஸ்பை இருக்காங்க, அவங்க கண்ணில் நீங்க மாட்டிடக்கூடாதுங்கிறாப்ல. அடுத்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி, சரி நான் ஏதாவது விசாரிச்சுட்டு சொல்றேன், அதுவரை நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சுடுறாப்ல. வேற ஒரு கடையில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் பத்தி தான் ரேடியோல. அதை கேட்டுக்கிட்டு இருந்தவட்ட போய், நம்ம ஊருக்கார தானே நீங்க அப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு. இவரும் அதே ஊருக்காரர் தான், ஆனா இந்த ஆப்கான் நாட்டுல பிசினஸ்க்காக செட்டில் ஆயிருக்கிறார். உதவி தேவைப்படும் பேசும்போது, என்ன உங்க கட்சிக்காக டொனேஷன் கேட்டு வந்திருக்கிறியா, தர முடியாதுங்கிறாப்ல. அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான ஆள இங்க இருந்து நாடு கடத்தணும், உதவி வேணும்னு கேக்குறாரு. யார கடத்தணும்னு கேட்டா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னது ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல. அப்புறம் நேதாஜியும் கூட்டிட்டு இந்த புதிய இடத்துக்கு வராங்க. அவர் நல்ல மரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறார். வீட்டுக்கார அம்மாவோ, யாரையா வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற, இங்கே தங்க போறாங்களா அவங்க அப்படிங்கிறாப்ல. வீட்டுக்கார அம்மா விசாரிக்குது. ஆமாங்கிறாரு, இவர் சொந்தக்காரங்கிறாரு. நீ இந்து, உனக்கு எங்க இருந்து இஸ்லாமிய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என்ன விளையாடுறியா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. சரிடி சாப்பாடு ரெடி பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடை ரெடி பண்ண சொல்லிடுறாரு வீட்டுக்காரர். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போறேன்னு கீழே இறங்கி போயிட்டார். அந்த அம்மா அடங்கவே மாட்டேங்குது. வேற வழி இல்லாம, ஹே இவர் ஒன்னும் சாதாரண இல்லப்பா, சுபாஷ் சந்திரபோஸ் பாவரு, அவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா அப்படின்னு சொல்ல அந்த அம்மா வாய பொளக்குது. நம்ம வீட்டுக்கா அவரா அப்படின்னு அதிர்ந்து போறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து பாருங்க செம கவனிப்பு. மேலேயே போய் பக்கத்திலே உட்காந்து காஃபி டீ தண்ணி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. உங்கள மாதிரி ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கு சேவை செய்யறதுக்கு நான் காத்திருக்கணும், புண்ணியம் பண்ணிருக்கணுங்கிறாப்ல. ரஷ்யர்கள்கிட்ட இருந்து பெருசா உதவி கிடைக்கல. இருந்த ஜெர்மனியர்கள்கிட்ட, ஜெர்மனிய தூதரகத்துக்கிட்ட உதவி கேட்டா அங்கேயும் கிடைக்கல. இப்போ இத்தாலியன் அலுவலகத்திலிருந்து உதவி செய்ய இருக்கிறதாக செய்தி வருது. இத்தாலினா ரோமன் நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு எங்க உதவி ஏதாவது தேவைப்படுகிறதான்னு கேட்டா, ஆமா ரோம் நாடு இந்திய நாட்டை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கணும், நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா பின்னாடியே ரஷ்யா ஜெர்மனி அவர்களும் இந்திய நாட ஒரு தனி நாடா அங்கீகரிப்பாங்க. அடுத்து அந்த இந்திய நாட்டுக்காக ராணுவ ஆட்களை சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. ஆனா இந்திய நாட்டை அங்கீகரிக்கிறதா இருந்தா ஜெர்மனி தான் அங்கீகரிக்கணுமா, அதுக்கப்புறம் மித்த நாடுகளை சமாளிக்கிறது ஈஸிங்கிறாப்ல. ஆனா ஜெர்மனியர்கள் பெருசா உதவி செய்யறாப்ல இல்ல, நான் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேங்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ். இத்தாலி நாட்டுக்கிட்ட பேசுங்கன்னு உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க, நீங்க என்னடா மறுபடியும் ஜெர்மனி கிட்ட போங்கன்னு எங்களை அனுப்பிச்சு விடுறீங்க, என்ன சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறீங்களான்னு கேக்குறாப்ல. ஜெர்மனியர்கள் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, பேசி நீங்க சம்மதம் வாங்கிக்கங்க, அதுவரை கொஞ்சம் சேஃபா இருங்க, உங்களை கான்டாக்ட் பண்றதா இருந்தா எப்படி கான்டாக்ட் பண்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இத்தாலியர்கள். சரின்னு வெயிட் பண்ணா அடுத்து ஜெர்மானியர்கள் இல்ல ரஷ்யர்கள் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னு ரஷ்யர்கள் பக்கம் கைய காமிக்கிறாங்க. இதுல சுபாஷ் அவர்களுக்கு கோபம் வந்துருது. ரஷ்யாக்குள்ள போறதா இருந்தா ஏதோ ஒரு ஆத்த கடந்து போகணுமா, ஆத்த கடக்கலான்னு முடிவு பண்றார். ஐயோ அது ரொம்ப ஆபத்தான பயணமாச்சேன்னு கூட இருக்கவர் சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாப்ல. யாரோ ஒரு கைடு நம்பி இவங்க புறப்படலாமே நினைச்சிட்டு இருக்காங்க. ரஷ்ய நாட நல்லா தெரிஞ்சவனா ரஷ்ய நாட்டுக்குள்ள அழகா கூட்டிட்டு போயிருவானா.
ஆனா அவன் சாப்பிடுற இடத்துல தேவையில்லாம உளறி குட்டி லஞ்சம் வாங்கினார்ல ஒரு ஆளு, அந்த ஆளு கிட்ட மாட்டிக்கிட்டான். இவங்களும் வேற வழி இல்லாம திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல போலீஸ் கண்டிப்பா எங்களை தேடி இங்க வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து எங்க போறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லேடி கீழே வந்து நிக்கிறாங்க. இத்தாலியன் அம்பாசிடரோட மனைவி நானு, ஒரு செய்தி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இத சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு டெலிவரி பண்ணிருங்கன்னு கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு கொடுக்குறாங்க. ஜெர்மனி தான் கடைசியில சுபாஷ் அவர்களுக்கு உதவி செய்ய போறாப்ல தெரியுது. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜெர்மனியா வேண்டாமே அப்படின்னு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஜெர்மனி நாடே சர்வாதிகார நாடாச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கதா இருந்தா சாத்தான் கூட கூட நான் உடன்படிக்கை வைத்துக்க தயாரா தான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. வீட்டுல இருக்க ஆட்கள் கிட்ட குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. 1941 மார்ச் மாசத்துல இவருக்கு ஒரு புது பாஸ்போர்ட் கிடைக்குது. ஆனா வேற ஒரு பேர்ல, போலி பாஸ்போர்ட் மாதிரி. ஜெர்மனிக்குள்ள தான் நீங்க போக போறீங்க, ஆனா ரஷ்யாவின் வழியா நீங்க போகணும். சுபாஷ் சந்திரபோஸ்ங்கிற பேர்லயே பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு ரஷ்யர்களுக்கு பயமா இருக்குதான். அதனால டூப்ளிகேட்டா வேற ஒரு பேர் போட்டு ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. பிரச்சனை இல்லாம நீங்க ரஷ்யாவை கடந்துடலாம், அடுத்து ஜெர்மனிக்கு போயிடலாம்னு நல்லபடியா எடுத்து சொல்றாரு. இனிமே இவரோட பேரு ஒர்லாண்டோவா, ரேடியோ தெரபிஸ்டா. எவ்வளவு பேரு எவ்வளவு வேஷம் போட வேண்டி இருக்குன்னு பாருங்க. கூட வந்தவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்தியால இருக்கிற ஃபார்வர்டு பிளாக் கட்சி கிட்ட இந்த லெட்டரை மட்டும் ஒப்படைச்சிருப்பா தம்பின்னு ஜெயஹிந்த்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பக்கம் 2 பேரு நம்ம பசங்க தான், யாரோ ஒர்லாண்டாவா. அந்த ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு நம்மள வர சொல்லி ஏகப்பட்ட பிரஷர். அவங்களுக்கு அதுக்கு நம்ம உதவி செய்யணும், இப்படியே புலம்பிட்டு வருவாங்க. இங்க வந்து பார்த்தா ஒர்லாண்டோங்கிற பேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது சுபாஷ். பார்த்தது 2 பேரும் ஆடி போறாங்க. காங்கிரஸ் கட்சி உறுப்பினரா இவங்க இருக்கும் போதே இவருக்கு தெரியும் போல. 1-2 தடவை தான் பாத்துருக்கீங்க, ஆனாலும் மனசுல அப்படியே வச்சிருக்கீங்களேன்னு அவங்க 2 பேருக்கு ஆச்சரியம். ஜெயில எல்லாம் புடிச்சு போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஜெர்மனிக்கு இவங்க 2 பேரும் ஓடியாண்டாங்களாம். இங்க இவருக்காக ஒரு பெரிய பங்களாவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த நாட்டு கவர்மெண்ட். நல்ல விஷயம் இல்ல? இங்க இருந்து இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காக நாம ஒரு ராணுவத்தை உருவாக்க போறோம்னு சொல்றாரு. ஒரு பெட்டிஷன் போடணுமா ஜெர்மனிய அதிபருக்கு. யாரு ஜெர்மனில அதிபரா இருக்கிறார் தெரியுமா? ஹிட்லர் இருக்கிறாப்ல. இந்தியாவை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும்னு இவங்க பெட்டிஷன் போட போறாங்க ஹிட்லருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுபாஷ் அவர்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு அம்மா இப்ப இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன கிஃப்ட்னு கேட்டா இவரோட பழைய துணிதானா இவங்க ஞாபகார்த்தமா அந்த அம்மா வச்சிட்டு இருந்திருக்கு. வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கிறாரு. சரி வந்த வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு இந்த அம்மா வேலையை ஆரம்பிக்குது. இந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நாம டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்ன்றாப்ல பேசிட்டு இருக்காங்க. ஜெர்மனி ஆட்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவை தனி நாடா அங்கீகரிக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற வெள்ளையர்களை நீங்க விரட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய நாட்டை யார் ஆளுவான்னு கேட்டா எங்க நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு யார் ஆளணுங்கிற அந்த கட்சியை மக்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஆனா உங்க நாட்டுல நிறைய ஜாதி மதமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா உண்மைதான். ஆனாலும் தேர்தல் வந்துட்டா நாங்க எங்க கடமையை செய்வோங்கிறாப்ல. இத்தாலி ஜப்பான் கூட இந்திய நாட்டை அங்கீகரிக்கிறது தயாராக இருக்கிறாங்க. நீங்க அங்கீகரிச்சா பிள்ளையார் சிலையை போட்டு விட்டு ஆரம்பிச்சாப்ல இருக்குங்கிறாப்ல. ரஷ்யாவும் கூட இத ஆதரிக்குங்கிறாரு. சரி, ராணுவமே இல்லாத உங்களால எப்படி உங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற வெள்ளக்காரங்களை எதிர்த்து போரிட முடியும்னு கேட்டா யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய வெள்ளக்கார ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை வெறும் 70,000 தானா. ஆனா அதை தாண்டி லட்சக்கணக்கான இந்திய வீரர்களை தான் அவங்க ராணுவ வீரர்களா வேலைக்கு எடுத்து ராணுவத்துல வச்சிருக்காங்க. இங்க இருந்து இந்தியாவில இருந்து விரட்டப்பட்டவங்க ஜெர்மனில ரஷ்யாவுல வாழக்கூடிய இந்தியர்களை நாங்க ஒண்ணு சேர்க்கிறோம். போற வழியில இருக்கக்கூடிய சிறைச்சாலையில அடப்பட்டு கிடக்கிற இந்தியர்களையும் நாம வெளியில ரிலீஸ் பண்ணோம்னா அவர்களை வச்சே ஒரு ராணுவத்தை உருவாக்கி அப்படியே நடைபயணமாவே நாங்க போவோம். போற வழியெல்லாம் நம் ராணுவத்துல நிறைய வீரர்கள் சேருவாங்க. ஒரு 50,000 வீரர்கள் சேர்ந்தாலே போதும், வெள்ளக்காரங்க பயந்து போயிடுவாங்கிறாப்ல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னோட பிளானை எடுத்து சொல்றாரு. ஜெர்மனி வழியா ஆப்கானிஸ்தான் வழியா நீங்க உங்க நாட்டுக்கு இந்த படையை எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாரு சுபாஷ். ஆனா இதற்கு நான் உங்க தலைவரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சரி அப்பாயின்மெண்ட் கேட்டு பாக்குறோங்கிறாப்ல. கூட இருக்கிற பசங்கள ஒருத்தவரை மெக்காவுக்கு அனுப்ப போறாராம் சுபாஷ். ஏன்னு கேட்டா மெக்காவுக்கு நிறைய இந்தியர்கள் பயணப்பட்டு வருவாங்க புனித யாத்திரைக்காக. அவங்கள நாம ராணுவத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜெர்மனில கூட நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க ஜெர்மனிக்காக வேலை செஞ்சுட்டு. அவர்களை நம் பக்கம் திருப்பணுங்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவர்களை போய் மீட் பண்றாரு. இவர் யாரு என்னன்னே தெரியாம சோல்ஜர்ஸ் இவங்களை விரட்ட பாக்குறாங்க. ஆனா ஜெய்ஹிந்த் சொன்னதும் சரி நம்ம நாட்டுக்காரர் தானே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. எல்லாரையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டாப்ல. பாரத் மாதாக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டு சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட ராணுவத்துல முதல் 50 பேரு இங்க இருந்து தான் கிடைக்க போறாங்க. ராணுவம்னாலே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கணும். அந்த சத்திய பிரமாணத்தை கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. புலியின் சின்னத்தை பறித்த ஒரு தேசிய கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதே சிவப்பு வெள்ளை பச்சை தான், ஆனா நடுவுல இருக்கிற சக்கரத்துக்கு பதிலா புலி இருக்கும். அதுதான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவுக்காக ரெடி பண்ண தேசிய கொடி. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூட கமாண்டர் இன் சீஃபா சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாரு. ஆனா இவர்களோட பேட் லக்கு ஜெர்மனி ரஷ்யாவின் மீது யுத்தம் தொடுத்துருச்சா. ஆனா ஜெர்மனியில இவங்க படைகளை சேகரிச்சு ரஷ்யா ஆப்கானிஸ்தான் வழியா இந்தியாக்குள்ள போகணுங்கிறது பிளான். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி போக முடியும்னு இவருக்கு ஒரே குழப்பம். ஓரளவு வீரர்கள் இங்க தயாரா இருக்காங்க. இவங்க சண்டைக்கு நடுவுல நம்ம மாட்டிக்காம இந்தியாவுக்கு எப்படி போகணும்னு யோசிக்கிறாரு. வேற எந்த வழியா போக முடியும்னு கேட்டா ஏசியா வழியா போக முடியுமான்னு யோசிக்கிறதா சொல்றாரு. அந்தம்மா சுபாஷ் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிட்டாங்க போல தெரியுது. ஜெர்மனியோட உதவியை வச்சுதான் வெள்ளக்காரங்களை விரட்டணும்னா வைரத்தால தான் இருக்க முடியும்னு சொல்றாப்ல. கெட்டதால தான் ஒழிக்க முடியும்
முடியும்னா அதை செய்ய தயாரா இருக்கா சொல்றாரு. அடுத்து ஜெர்மனியக்கார ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ பார்க்க வராரு. சுபாஷ் சந்திர போஸ் மேல இவருக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. தலைமை என்ன சொல்லிடுச்சுன்னா, ஜெர்மானிய தலைமை என்ன சொல்லிடுச்சுன்னா, ரஷ்யாவோட யுத்தம் முடிஞ்சு ரஷ்யாவை கைப்பற்றின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதாக தலைவர் சொல்லியிருக்கிறதா சொல்றாரு. ஆனா இது 1 வருஷமா 10 வருஷமோ எத்தனை வருஷம் நடக்குமோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல. அவ்வளவு நாள் காத்திருக்க முடியாதுங்கிறாரு சுபாஷ். உங்க அவசரத்துக்காக எங்களால வேலை செய்ய முடியாது. இன்னொரு செய்தியும் உண்டு. ஜப்பான் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் துறைமுகத்தை தாக்கிடுச்சுன்னு அந்த செய்தியும் சொல்றாரு. ஐயோ, அமெரிக்கர்கள் யுத்த களத்துல இறங்குனாங்கன்னா எல்லாம் போர்க்களமாயிடும், அதுக்குள்ள நாங்க இங்க இருந்து புறப்பட்டாகணுமேனு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவசரப்படுறார். 1941 டிசம்பர் 7 அமெரிக்காவோட துறைமுகத்தை ஜப்பான் நாட்டவர்கள் அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. ஜெர்மனிலேயே இருக்கக்கூடிய ஜப்பானிய தூதரகம் இருக்கும்ல, அங்க போறாரு. 1942 பிப்ரவரியில நடக்குது. ஏன்னா ஜப்பானோட கை அப்போ ஓங்கி இருக்கு. அவரோட உதவியை நாடுறாரு. ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன்னு உயரதிகாரி ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறார். அதுல என்ன நடக்குதுன்னா, நம்மள ஆண்ட வெள்ளக்காரனுங்க சண்டை போட்டு மாட்டிக்கிட்ட இந்தியர்களை கைதியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கைதிகளுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ராணுவமா உருவாக்குனாங்க. அந்த ராணுவ பிரிவை ஜப்பான் நாட்டுக்கு தாரவாத்தாங்க. ஜப்பான் நாடு சுபாஷுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறது. அதனால அந்த படைய சுபாஷ் சந்திரபோஸோட இந்திய ராணுவ படைக்குல அவங்க சேர்த்து வர்றாங்க. சோ இந்த வீரர்களும் இந்திய ராணுவ பிரிவுல சேர்றதுனால எண்ணிக்கை கூடிட்டே போகுது. இது மட்டும் பத்தாது, இன்னும் பெருசா இந்த வேட்கையை பரவ செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்து ரேடியோல உட்கார்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்கும்படி ஒரு ஒளிபரப்ப செய்யறாரு. நான் தான் சுபாஷ் சந்திரபோஸ் பேசுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ராணுவத்தை நான் உருவாக்குறதுக்காக நிறைய வீரர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் நம் ராணுவ பிரிவுல சுதந்திரத்துக்காக இந்திய ராணுவத்தில் சேர ஆசைப்படுறவங்க எல்லாம் இதுல சேரலாம், வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அறைகூவல் விடுக்கிறார். கவர்னரை இதை கேட்டுட்டு தான் இருக்கிறாப்ல. அவரு என்ன நம்பிக்கையில இருக்கிறாருன்னா, ஜெர்மனி கண்டிப்பா சுபாஷ் சந்திரபோஸுக்கு உதவி செய்யாது அப்படின்னு நம்புறாரு. ஜெர்மனி வழியா நம்ம ராணுவத்தை கொண்டு போக முடியாதுன்னா ஜப்பான் வழியா நம்ம ராணுவத்தை இந்தியாவுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சுபாஷ் முடிவு பண்றாரு. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட எடுத்து சொல்றாரு. உங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன்னு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க. நம்ம 2 பேரும் போலாமா, எப்ப போலாம் அப்படின்னு கேட்காம நாம 3 பேரும் போலாமான்னு கேக்குறாங்க. 3 பேரா, நீ நானு 2 பேர் தானே கேட்டா, இல்ல என் வயித்துல உங்க குழந்தை வளருது அப்படின்னு சொல்ல சுபாஷ் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ராப்பரான இந்திய முறைப்படி இந்து முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை தான் விரும்புறதா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அம்மா சொல்றாங்க. அந்த மாதிரியே எல்லா சடங்குகளையும் செஞ்சு ப்ராப்பரா இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல உயரதிகாரி வராரு. உயரதிகாரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாரு. ஜெர்மனியுடைய தலைமை இந்த இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ விரும்பாது. ஜெர்மனியர்னா ஜெர்மனியரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் அங்க சட்டமே போட்டார். இவங்களோ ஒரு ஜெர்மானிய பெண்மணி, கட்டிக்கிட்டது நம்ம சுபாஷ் சந்திரபோஸ. இந்த மேட்டர் மட்டும் மக்கள் முன்னாடி வெளியில வந்துச்சுன்னா உங்களோட ஜெர்மனிய குடியுரிமையை நீங்க இழக்க வேண்டியது வரும். அதுவரை எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம், பேசாம இந்த உண்மையை வெளியில நீங்க சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறாப்ல உயரதிகாரி சொல்றாரு. அப்புறம் சுபாஷ் கிட்ட போய், நம்மளோட சொந்த பிரச்சனையை வச்சுட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கிற இந்த பாதையை நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் என் சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நம்ம கல்யாணத்தை யாரும் அங்கீகரிக்க வேண்டாம். உங்க ஞாபகத்தமா உங்க குழந்தை என் வயித்துல வளருது, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுபாஷ் சந்திரபோஸுக்கு முதல் மனைவி அங்க இந்தியால இருக்காங்க. அவங்களுக்கு குறுக்காவும் நான் வர விரும்பலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒதுங்கிறாங்க. நல்ல மனுஷி இல்ல. ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஜெர்மனிய தலைமையோட இப்ப இவருக்கு கிடைச்சிருச்சு. இந்தியாவை தனிநாடா அங்கீகரிங்கன்னு கேட்டா அதுக்கு தலைமை என்ன சொல்லுதுன்னா, வெள்ளக்காரங்களை நீங்க வெளியேற்றணும், இது முதல் வேலை. அடுத்து 2வது வேலை, ரஷ்யர்களையும் நீங்க புறக்கணிக்கணும், ஏன்னா எனக்கும் ரஷ்யர்களுக்கு ஆகாது. அடுத்து 3வது வேலை, ஜப்பானோட ஒரு உடன்படிக்கையை நீங்க ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் சாத்தியமானா மட்டும்தான் இந்தியாவுக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுப்போங்கிறாப்ல. இவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல, இந்தியா ஒரு தனிநாடுன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். இப்படி நிறைய நாடுகள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சா இது வெள்ளக்காரங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கும் இல்லையா? இதுக்காகத்தான் சுபாஷ் அவர்கள் போராடுறாரு. அங்க போய் அவர்களோட போர் முறையிலேயே ஒரு தப்பு இருக்குன்னு, அதுவும் ஜெர்மனிய தலைமை கிட்டேயே நீங்க போற ரூட் தப்பு, உங்க படைகளை 2-3 உடைச்சு 4 பக்கமும் நீங்க சதறடிக்க செய்றீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களோட படை பலவீனப்பட்டு விடும், யாரோ உங்களுக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அந்த ரூட் வேணாமேன்னு அவருக்கே அட்வைஸ் பண்றாப்லன்னா தலைவருக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும்னு பாத்துக்கங்க. சரி, உங்களுக்கு நான் என்னதான் செய்யணும்னு கேக்குறாப்ல தலைமை. இந்த மாதிரி இந்தியாவுக்கு என்னோட படையை கூட்டிட்டு போகணுங்கிறாப்ல. எங்க நாட்டு வழியா போறது ரொம்ப கஷ்டம், இந்தியா வரைக்கும் நீங்க போறது சிரமம், ஜப்பான் வழியா போனா நீங்க ஈஸியா இந்தியாவுக்கு போய் சேர்ந்துடலான்னு தலைமையே சொல்றாரு. சரி, ஜப்பானுக்கு நாங்க எப்படி போறது, பிளைட்ல எங்களை கொண்டு போய் இறக்குவீங்களான்னு கேட்டா, பல மைல் தூரம் வெட்ட வெளியில ஓபனா பிளைட்ல போறது தப்பு, நாங்க புதுசா யூ போட்னு ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்கிறோம், அதுல நீங்க தாராளமா போகலாம் அப்படின்னு தான் உருவாக்கின அந்த நீர்மூழ்கி போட்டை காட்டுறாரு. இந்த யூ போட் அப்படிங்கறதா ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைந்தது. 1942 ஆகஸ்ட் மாசம் ஆயிப்போச்சு. மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நியூஸ படிச்சு ஒரு மாதிரி சுபாஷ் அவர்கள் வருத்தப்படுறாரு. நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, காந்தி அவர்கள் செய் அல்லது செத்து மடின்னு ஒரு புது புரட்சியை உருவாக்கிட்டாராம். அதுக்காகவே அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருக்காங்களா வெள்ளக்காரனுங்க. இந்தியா விட்டு வெளியேறுங்கன்னு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையும் அப்பதான் உருவாக்கி இருக்கிறார். அவரோட இந்த போராட்டத்துக்கு ஆதரவா நான் ரேடியோல பேச இருக்கிறதா சுபாஷ் அவர்கள் சொல்றாரு. அவருக்கும் உங்களுக்கு தான் ஆகாதே, நீங்க ஏன் ஆதரவு கொடுக்குறீன்னு கேட்டா, எங்க ரிலேஷன்ஷிப்பை வெளியில இருக்கிற ஆட்கள் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த சமயத்துல நாம அங்க இருந்திருக்கணும். எப்ப ஜெர்மனி நம்மள வெளியில அனுப்புறதுக்கு ரெடியா இருக்குதோ தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆனா அவர் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தயாராக இல்லையன்னு சொல்லிட்டா அது பரவாயில்ல. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற அவரோட வாசகம் அகிம்சைக்கு மட்டும் இல்ல, ராணுவத்தை கையில் எடுத்துற
இருக்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிற நம்மளோட கொள்கைக்கும் அது சரியான கோஷமாக இருக்கும். செய் அல்லது செத்து மடி. இதுலயே நாம ஓரளவு ஒன்றுபட்டு விட்டதாக சுபாஷ் அவர்கள் நினைக்கிறார். ஜப்பான் வெளியுறவுத்துறைக்கு போய் பார்த்து ஜப்பான் தூதரக ஆட்களை பார்த்து இதுதான் சரியான சமயம், காந்தியுடைய செய் அல்லது செத்துமடி இயக்கத்தோட புரட்சி அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம், நாமளும் இந்த பக்கம் ராணுவத்தோட போனோம்னா ரெண்டு பக்கமும் பலத்த அடி இருக்கிறாப்ல வெள்ளக்காரங்களுக்கு தோணும், இதுதான் தக்க தருணம்னு சொல்றாரு. அடுத்து டிசம்பர் மாசம் ஆச்சு. சுபாஷ் அவர்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. சுபாஷ் அவர்கள் பார்த்து பேர் வைக்கணும்னு இந்த அம்மா காத்துட்டு இருந்திருக்கு. சில பெயர்கள் இந்திய மொழியிலயும் இருக்குதான், அவர்களோட ஜெர்மனிய மொழியிலயும் இருக்குதான். அந்த மாதிரி பேரை வைக்க கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறாப்ல ஐடியா கொடுக்குறாங்க இந்த அம்மா. மாயாங்கிற பேரு இந்தியாலயும் இருக்குது, ஜெர்மனிலயும் இருக்குது. ரீட்டாங்கிற பேரும் இந்தியால இருக்குது, ஜெர்மனில இருக்குது. அனிதா அப்படிங்கிற பேரு நம்ம அனிதானுவோம், அவங்க அனிதாங்கிறாங்க. இந்த 3 பேர்ல ஒரு பேரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்போ பெண் குழந்தை இல்லையா, அனிதா பேரு நல்லா இருக்குங்கிறாங்க அந்த அம்மா. ஓகே, 3 தடவை பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு அனிதா 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 அப்படின்னு அனிதா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு முழு பேரை அழகா காதல சொல்றாரு. சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமேன்னு கேக்குறாரு. போட்டோகிராஃபர் நாளைக்கு வராரு, காலையில எடுத்துடலாம்னு சொன்னா இல்ல நாளைக்கு ராத்திரியே கிளம்ப வேண்டியிருக்குது, சொல்லாம கொள்ளாம ராணுவத்தோட நானு ஜப்பான் ரூட் வழியா இந்தியாவை நோக்கி புறப்பட போறேன், இதுக்கப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சுபாஷ் அவர்களோட பெண் வாரிசு ஜெர்மனில இருக்குங்கிறது ஒரு புது செய்தி, இப்பதான் நானே கேள்விப்படுறேன். ஆட்களுக்கு ஏதோ வேலைகளை ஒப்படைக்கிறார், ரகசியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் எரிக்கிறார். அந்தம்மா இதுக்கப்புறம் உங்களை நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல கட்டி பிடிச்சு கதறாங்க. ஒரு டெலிகிராம் ரெடி பண்ணி இருக்கிறார். இந்தியால இருக்கிற தன் குடும்பத்துக்கு உன்னை பத்திய செய்திய இதுல குறிப்பிட்டு அனுப்ப இருக்கிறேன்னு சொல்ல அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது. அவங்களே அனுப்புற வேலையை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். லெட்டர் போல அது. இவங்களுக்கு இந்தியால இருந்து கிடைக்கக்கூடிய கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்குமா. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா நான் கண்ணாடி வளையலோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட இருந்து பிரியா விடைபெற்று கிளம்பி போறார். 1943 பிப்ரவரியில நீர்மூழ்கி கப்பல்கள் வழியா இவர்கள் ஒரு வழியாக இந்தியாவுக்கு போறதுக்கான அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சுங்க. இவ்வளவு மாசம் ஆயிப்போச்சு. முதல் தடவை நீர்மூழ்கி கப்பல்களை பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 நாளா பயணம். போற வழியில பார்த்தா எதிரிகளோட கப்பல் இவர்களோட கப்பல்ல பாம் போட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல அங்க இங்கேயும் சொல்லிட்டு டின்னு பாம்பு நிறைய வெடிக்குது. ஆனாலும் ஒரு பாம் கூட இவங்களோட கப்பல்ல விழல, தப்பிச்சிருச்சு. இன்னும் 1 மாதம் ஆகுது. சான்ஸ் கிடைக்கும் போது மேல கொஞ்சம் காத்து வாங்குவாங்க. இங்க இன்னொரு கப்பலோட இவங்க போராட தயாராகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்தியாவுக்காக ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுல ஒரு ஜான்சி ராணி பத்தாது, இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜான்சி ராணி மாதிரி தைரியத்தோட போராடணும்னு இவர் பெண்களையும் யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு, ராணுவத்துக்கு கூப்பிடுறாரு. ராணுவத்துல பெண்களை சேர்க்கிறங்கிறது ஒரு புதுவையான ஒரு மேட்டர். அந்த காலத்துல வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு செயல் அது அப்படின்னு அவரே சொல்றாரு. இருக்க இருந்த எதிரிகளோட கப்பலை அடிச்சு மூழ்கெடுக்க செஞ்சிடறாங்க இவங்க. ஜப்பானை நெருங்கிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் நீங்க ஜப்பான் வழியா இந்தியாவுக்கு போக போறீங்கன்னு ஒரு குட் பை டோஸ்ட் கொடுக்குறாங்க. 1943 ஏப்ரல்ல ஜெர்மனியுடைய யூ போட்ல இருந்து ஜப்பானோட கப்பலுக்கு இவங்க அப்படியே கைமாறுறாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்புறம் கப்பல்ல இருந்து ஜப்பானோட கரையில போய் இறங்குறாரு. சிங்கப்பூர்ல அடுத்து ஒரு பெரிய ராணுவ படைய அவர் அங்க தயார் செஞ்சிட்டார். அங்க இருந்துதான் இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போறாங்க போல தெரியுது. மக்கள் முன்னாடி சுபாஷ் அவர்கள் அவரோட எழுச்சிமிக்க உரையா ஆற்றாரு. டெல்லி வர நாம நம் ராணுவத்தோட மார்ச் பண்ண போறோம், தயாரான்னு கேட்க எல்லாரும் கத்துறாங்க. அடுத்து ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரையே போய் பார்த்து தன்னோட பிளான் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்தியாவை உங்களோட தலைமைக்கு கீழே பாக்குறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறதா ஜப்பானோட பிரதமரே சொல்றாரு. என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாரு. உங்க மாதிரி ஒரு தலைமைக்கு கீழே கண்டிப்பா இந்தியாவுக்கு சுதந்திரம் விரைவாகவே கிடைத்துவிடும்னு கைகுலுக்கி நல்லபடியா விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு ஜப்பானிய பிரைம் மினிஸ்டர். 1943 சிங்கப்பூர்ல இருந்து தன்னோட தளபதிகளோட ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அக்டோபர் 31ஆம் தேதி இந்தியாவுக்கான ஒரு புது கவர்மெண்ட்டையே தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதாக சுபாஷ் அவர்கள் சொல்றாரு. அடுத்து ராணுவ அணிவகுப்பு. இந்தியாவுக்காகன்னு இந்தியர்களால உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவம்னு இது என் கனவு. இந்த கனவு இப்ப நிறைவேறிடுச்சுன்னு எழுச்சி மிக்க பேசுறார். அப்ப கூட காந்திக்கு மரியாதை செலுத்துவதமா பின்னாடி காந்தியுடைய போஸ்டர் எவ்வளவு பெருசா நிக்குதுன்னு பாருங்க. பெண்களையும் ராணுவ பிரிவுல சேர்க்க இருக்கிறதா சொல்லி பெண்களையும் ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிடுறாரு. எனக்காக உங்களுடைய ரத்தத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறேன்னு ஜெய் ஹிந்த் முழக்கத்தாங்க விடுறாரு. ஒட்டுமொத்த பேரும் முழங்குறாங்க. காந்தியுடைய கைத்தறி மிஷின் இருக்குல்ல, அத தேசிய கொடியோட சென்டர்ல வச்சு சின்னத்தை தேசிய கொடியை இவர் அங்க அறிவிக்கிறார். ஒவ்வொரு ராணுவ தளபதிகளும் அவரவர்கள் படையுடைய அணிவகுப்பை நடத்தி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு தளபதியா லட்சுமிங்கிற ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நானும் இந்த ராணுவ பிரிவுல ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. லட்சுமியுடைய தலைமையில ஜப்பானியர்கள் தான் நம்ம ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அசாம் பெங்காலி வெளியே நம்ம உள்ள போகணும், அங்க கொள்ளையடிக்கிற பொருட்களை ட்ரெயின்ல ஏத்திட்டு போவாங்க, அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு பேசி திட்டம் போடுறாங்க. பெங்கால்ல மக்கள் எல்லாம் பட்னியால செத்துட்டு இருக்காங்களா. இதை கேள்விப்பட்ட சுபாஷ் அவர்கள் கப்பல் நிறைய அரிசி மூட்டையை அனுப்பிச்சு வச்சார். ஆனா பெங்காலிய கவர்னரோ அந்த உதவி வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாராம். ஏன்னா அந்த உதவியை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா இந்தியாவுக்குன்னு உருவான சுபாஷோட தலைமையிலான அந்த ராணுவ பிரிவையும் அங்கீகரிப்பதாக அது ஆகிவிடுமா. மக்கள் பட்னியால செத்தாலும் பரவாயில்ல, வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாப்ல. ஒரு ஆளு குடிச்சுட்டு வந்து நானும் மார்ச் பண்ணி வரேன் இந்தியாவுக்கு போவோம்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே பேசுவான். ஒரு 5000 கொடுத்து இந்த வேலை இங்க விரட்டி விடு. இந்த மாதிரி பக்தி இல்லாம குடிச்சிட்டு திரியிற ஆட்கள் நம்ம ராணுவத்துக்கு தேவையில்லைன்னு விரட்டி விட்டாரு. பணத்தை கொடுத்து அந்த ஆளை விரட்டி விட்டாங்க. அந்த மிஸ்டர் குடிகாரர் அவர் விடுறாப்ல தெரியல. நான் கண்டிப்பா
முன்னாடி போற அந்த படையில தான் போவேன், சண்டை போடுவேன்னு அடம்பிடிக்கிறான். இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்றான். சரின்னு அவரு மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இவ்வளவு பெரிய படைய இங்க இருந்து கொண்டு போறதுக்கு வெறும் 5 ட்ரக்க மட்டும்தான் ஜப்பானியர்கள் கொடுத்தாங்களா. அதை அவங்களே வச்சுக்கிட்டோம், நாம நடந்தே போகணும்னு முடிவு பண்றாரு. உடனே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுத்து ஒரு 10 வண்டி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அந்த வண்டி போக அத்தனை பேருமே நடந்துதான் பயணப்பட்டு போகணும். மிக நீளமான ஒரு இந்திய படை காடுகளுக்கு மத்தியில பயணப்பட்டு போறாங்க. இவங்க போற ரூட்ல வெள்ளக்காரங்களோட ஒரு முகாம் இருக்கும். அந்த முகாமை தாக்குறாங்க. ஒரு திடீர் தாக்குதல்ல வெள்ளக்காரங்க நிலகுடிஞ்சு போயிட்டானுங்க. நம்ம பசங்களோ யுத்தத்தை ஒண்ணும் பெருசா பார்க்காதவங்க, இருந்தாலும் ரொம்ப அருமையா சண்டை போட்டாங்கன்னு சொல்லலாம். அவர்கள் அத்தனை பேரையும் காலி பண்ணி அவர்களோட முதல் வெற்றியை பதிவு பண்றாங்க. மலைக்குன்றுகள் வழியா போன இன்னொரு படை அங்கிருந்து ஆட்களை சண்டை போட்டு காலி பண்ணுது. அது 2ஆம் வெற்றி. 3வது முகாம்ல இந்தியர்கள் சில பேர் இருக்கிறாங்க. இந்தியர்கள் யாராவது இருந்தா இந்திய நாட்டோட விடுதலைக்கு போராடுற எங்களோட ராணுவத்துல வந்து சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க தாராளமா இந்த பக்கம் வரலான்னு நம்ம பசங்க அறைகூவல் விட சில இந்தியர்கள் சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே பின்னாடி இருக்கிற வெள்ளக்காரன் சுடுவான். அவனையே சுட்டுட்டு நம்ம டீமோட அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அடுத்து யுத்தம் படுபயங்கரமா நடக்குது. அதுலயும் வெற்றி தான். மார்ச் மாசம் 1944ல சிண்டுவின் ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆறை கிராஸ் பண்றாங்க. ஒரு வேக குடிச்சிட்டு இருப்பான்ல, அவன் யானை மேல ஏறி நான் யுத்தத்துக்கு போறேன்னு கெத்து காட்டுறாப்ல. 1944 ஏப்ரல் 6ஆம் தேதி கோஹிமா பாச அவங்க கடக்குறாங்க. இந்தியாவோட எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. தாய் மண்ணை ரீச் பண்ணதுமே அப்படியே மண்ணை முத்தமிடுறாங்க. அதே சமயம் அங்க குண்ட போடுறானுங்க. ஆனாலும் அடங்கலையே, புல்வெளிகளுக்குள்ள புகுந்து மறைஞ்சிருந்து தாக்குறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துலயும் வெற்றியை பதிவு பண்றாங்க. இந்தியாவோட மொய்ராங் பகுதியில 1944 ஏப்ரல் 6ஆம் தேதி இந்திய தேசிய கொடி பறக்க விடப்படுது. சுபாஷ் உருவாக்குன தேசிய கொடி. ஆனாலும் நம்ம ராணுவத்துல ஒரு பெரிய பிரச்சனை. வடக்கங்க தெக்கங்கன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. தெக்கர்களான நம்மள வடக்கங்க அசியப்படுத்துறாங்க போல. அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல வந்திருக்கிறாரு ஒருத்தர். இதுவே கடைசியா இருக்கட்டும், இனி இந்த வடக்கன் தெக்கே இந்த பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது, நாம மொத்தமா இந்தியர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு சுபாஷ் அவர்கள். மணிப்பூர் வரை வந்தாச்சுங்க. இப்போ காட்டுள்ள ரெஸ்ட் எடுக்கிறாங்க காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் பதுங்கி இங்க இருக்கக்கூடிய ஒரு வேலி பகுதியை அடையறாங்க. பெரிய பெரிய வாட்ச் டவர் போட்டெல்லாம் நிறைய பேர் இங்க பாதுகாப்புக்காக இருக்கிறானுங்க. கட்டிங் பிளேடோட வேலிகளை கட் பண்ணிட்டு அங்கேயே யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது வெள்ளக்காரங்களோட விமான படைப்பிரிவு. அங்கேயே பாம்பு போட்டு அந்த ராணுவ தளத்தையே அந்த விமான தளத்தையே அடியோட அழிக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை, ராணுவத்துல இப்போ போதுமான அளவு சாப்பாடு இல்ல. 3 நாளா பசங்க சாப்பிடாம யுத்தம் பண்ணிட்டே இருக்காங்களா. சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. கடைசி நேரத்துல ஜப்பானிய ஆட்கள் கால வர்றாங்க. அவங்க கொடுத்த அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறானுங்க. அந்த ட்ரக் வண்டிகளை எடுத்துக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய அந்த சாப்பாடுகள், ராணுவத்துக்கு தேவையான இந்திய ராணுவத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அவங்க தான் சப்ளை பண்றதா பேச்சு. ஆனா அதையும் ஸ்டாப் பண்றாங்க. என்னன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல இப்போ பெரிய யுத்தம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நாங்க எங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சாரின்னு கைய வரிச்சிருச்சு ஜப்பான். சரி பிரச்சனை இல்ல சார், இதுவரை பண்ண உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாப்ல. போதுமான அளவு சப்ளை செயின் இல்ல, என்ன பண்றது, ஆல்ரெடி இந்தியாக்குள்ள நுழைஞ்சிட்டோம், படையை இப்ப கொஞ்சம் பின்வாங்குறத தவிர வழி இல்லைன்னு படையை பின்வாங்க சொல்றாரு. ஹெட் குவார்டர்ல இருந்து இந்த மாதிரி உத்தரவு வந்ததும் இவங்களும் கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீரனால நடக்க முடியாது, என்ன பேசாம இங்க விட்டுட்டு போயிடுங்கன்னு சொன்னா தோல்ல போட்டு தூக்கிட்டு வராங்க. 1945 பிப்ரவரி மாசம் ஒரு 600 வீரர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதோ ஒரு வேலையை கொடுத்து அமைச்சிருக்காரு. அந்த சிட்டுவெண்டு ரிவர் பகுதியில் வெள்ளக்காரங்களோட ராணுவம் இந்த கரைக்கு அந்த பக்கத்துல வந்து நின்றுச்சு. நம்ம பசங்க இந்த பக்கம் இருக்காங்க. நம்ம பசங்களை ரீச் பண்ணணும்னா கரையை தாண்டிக்கிட்டு வரணும். அப்படி வர முயற்சி பண்ணா விடிய விடிய காத்திருந்து நம்ம பசங்க அடிச்சு காலி பண்றாங்க. முதல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. அடுத்து வெள்ளக்காரங்க மறுபடியும் இன்னும் சில படகுல கிட்ட ஆள் அனுப்புறாங்க. இவங்களும் காட்டுத்தனமா சுட்டு தள்ளுறாங்க. அப்ப தளபதி ஒருத்தர் சுட வேண்டாம் நிறுத்துங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா வீரர்களே இல்லாம எம்டியா சில படகுகளை இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. நம்மளோட ஆயுதங்களை வீணடிக்க செய்யணும். ஆயுதங்கள் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம கரையை கடந்துடலாம், ஆத்த கடந்துடலான்னு வெள்ளக்காரங்க பிளான் பண்ணிருக்காங்க. அப்பயே நம்ம ஆட்கள் அடங்கல. அதுக்கப்புறம் ஏர் சப்போர்ட்ட வெள்ளக்காரங்க கேட்டிருக்கானுங்க. விமானம் வந்து நம்ம பசங்க மேல பாம்பு மலைய குண்டு மலைய பொழியுது. நம்ம படையில ஒருத்தர் வேண்டாம் நாங்க வெள்ளக்கொடி காட்டுறோம் சரணடைறோம்னு ஒத்துக்கிறாரு. இன்னொருத்தர் வேண்டான்னு பிடிச்சிலுத்தா இல்ல தோல்வின்னு வந்தா நம்ம ஒத்துக்கத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு வெள்ளக்கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. சொன்னா கேட்க மாட்டேன்னு வெள்ளக்கொடி ஆற்றவனை சுட்டு தள்ளிடுறாரு தளபதி. வெறும் 500-600 பேர் தான் அந்த பக்கம் நிக்கிறாங்க. நான் உங்களுக்கு விமானம் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தேன், அப்பயும் உங்களால அந்த ஆத்த கறக்க முடியல இல்ல, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெள்ளக்கார உயரதிகாரிகள் எல்லாம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ராணுவத்தை வழிநடத்துறதுக்கு பணம், சாப்பாடு, அரிசி எல்லாம் வேணும். அதுக்கு மக்கள்கிட்டயே போய் நிக்கலாமே முடிவு பண்றார். மக்கள்கிட்டயே போய் சப்போர்ட் கேட்கிறாரு. உங்களால முடிஞ்சதை கொடுங்க, இந்திய ராணுவம் இனி முன்னேறி போறது உங்க கையில தான் இருக்குதுன்னு கேட்க நிறைய பேர் வாண்டடா வந்து அவங்களால முடிஞ்சதை நகையெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. அந்த உத்வேகத்துல 1945 மார்ச் மாசம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம பசங்க தான் பிடிச்ச வர இருக்கிற ஆக்கிரமிப்பு பகுதிகளை சுத்தி அவங்க எல்லையில பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க. பார்த்தா வெள்ளக்காரங்க பீரங்கி வண்டிகளோட இந்த பக்கம் வரானுங்க. நம்ம ஆட்கள் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குண்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துறாங்க. ஆனா பீரங்கிகளுக்கு முன்னாடி நம்ம துப்பாக்கிகள் ஏமாத்துறோம். இருந்தாலும் சலிக்காம சண்டை போடுறாங்க. இனி பின்னாடி உட்காந்துக்கிட்டு சுடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கையெறி குண்டுகளை கையில வச்சுக்கிட்டு ஓடியாந்து பீரங்கிகளோட பக்கத்துல வந்து அவங்க சண்டை போடுறாங்க. எல்லா பேரையும் நசுக்கி தள்ளிட்டு பீரங்கிகள் முன்னேறி வந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ரத்த கலரி. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்தியர்களுக்கான தோல்வி. சுபாஷ் அவர்களே இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறாரு, அழுகிறாரு. 1945 ஏப்ரல்ல ஜியாவாடி எஸ்டேட்ல அந்த பிரிவு வீரர்களுக்கு முன்னாடி உற்சாகமா
ஏதோ சொற்பொழிவாத்துறார். ஆனா அதே சமயம் வான்வெளி தாக்குதல வெள்ளக்காரங்க நடத்துறாங்க. சுபாஷ் அவர்களும் அங்கதான் இருக்கிறார். இருந்தாலும் சுபாஷ் அவர்களுக்கு ஒன்னாகல. லட்சுமி அவங்கள அடிபட்டு இருக்கிற வீரர்களை கூட்டிட்டு எங்கயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னு சொன்னா, இல்ல கொஞ்ச நேரம் இங்க இருந்து தாக்க பிடிச்சாதான் அடிபட்டு இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போக முடியும், வேற ஒரு ஏரியா பக்கம் போக முடியும், நாங்க இங்க இருந்தத பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு சுபாஷோட உத்தரவுக்கு கூட காத்திருக்காம லட்சுமியும் அவரோட படையும் அந்த பக்கம் யுத்த களத்துல இறங்குறாங்க. ஆனாலும் பிளைட் விடுறதா இல்ல, நம்ம ஆட்களை தேடி தேடி வேட்டையாட பாக்குறாங்க. நல்ல வேலை சுபாஷ் அவர்கள் அந்த இடத்துல இருந்து எப்படியோ உயிரோட தப்பிச்சிட்டார். விமானத்தோட தாக்குதல் இருந்து தப்பிக்கணும்னா வேற வழி இல்ல, காட்டு பகுதிக்குள்ளதான் போயாகணும்னு காட்டு பகுதிக்குள்ள இவங்க பயணப்பட்டு போறாங்க. நடுவுல ஒரு ஆத்த கடக்கணும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்து வரைக்கும் ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே இவங்க கரசு போறாங்க. 1945 ஆகஸ்ட் 11ஆம் தேதி சிங்கப்பூர்ல சுபாஷ் அவர்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை கேட்ட பிறகு ரூம் விட்டு அவர் வெளியில வரலையாம். என்ன செய்தி தெரியுமா? அமெரிக்கர்கள் ஹீரோஷிமா நாகசாமி மேல 2 அணுகுண்டு தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டாரா மனுஷன். அதனால வேற வழி இல்ல, ஜப்பான் இப்ப சரணடைய போகிறதுங்கிற செய்தியை சுபாஷ் கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஒரு நாளோ 2 நாளோ ஜப்பானிய அரசர் சரணடைய போகிறாரா. ஜப்பான் சரணடைந்து விட்டதுனால வெள்ளக்காரங்களோட அமெரிக்கர்களோட ராணுவம் இப்போ உள்ள வந்துரும். ஜப்பானோட சப்போர்ட்டிவ்ல தான் நம்ம சுபாஷ் அவர்கள் இருந்தார். உள்ள வந்தாங்கன்னா சுபாஷோட ராணுவத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. நம்ம ராணுவத்துல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட உயிர் முக்கியம், அதனால இப்ப வரைக்கும் ராணுவத்தை கலைச்சிடுவோம், ஒரு பெரிய குழுவா இல்லாம எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்கன்னு ராணுவத்தை கலைக்கிற உத்தரவு போட்டார். சுபாஷ் அவர்கள் இங்க இருந்து ஒரு பிளைட்ல தப்பி போகணும். 4 பேர் இங்க வந்திருக்காங்க, ஆனா 2 பேருக்கு தான் சீட் இருக்குன்னு ஜப்பான் சொல்லிடுச்சு. சரி 2 பேரை அடுத்த பிளைட்ல நாங்க அனுப்பிச்சு விடுறோம், நீங்க முன்னாடி போங்கன்னு சுபாஷையும் கூட ஒருத்தரையும் மட்டும் அந்த பிளைட்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மிகப்பெரிய கனவுகளோட உருவாக்கின அந்த ராணுவம், ஆனா இப்பயும் கூட வரட்டு கௌரவத்துக்காக ராணுவத்தை அப்படி நிப்பாட்டி அமெரிக்கர்களோட ஜப்பான்ல சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பெருசா பேர் எடுக்கலாம். ஆனா வீரர்களோட உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்ப கலைச்சிருவோம், எப்ப வேணாலும் மறுபடியும் கூடிக்கலான்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தார். அவங்க இங்க வரும்போது இங்க இருந்து வேறு கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்ப பிளைட்ல அங்க இருந்து கிளம்பி போறார். ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது சுபாஷ் அவர்களை கடைசியா பாக்குறது அந்த ஒரு நிமிடம் தான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லா ரேடியோலயும் நியூஸ் வருது. சுபாஷ் அவர்கள் போன அந்த பிளைட் விபத்துக்குள்ளானதாகவும் சுபாஷ் இறந்துட்டதாகவும். சரி, அதை கேட்டதும் சொந்த பந்தம் அந்த பக்கம் அந்த ஜெர்மனி அம்மா எல்லா பேரும் கதறி அழுகுறாங்க. சுபாஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா நினைச்சின மாதிரி ஒன்னு உருவாக்கி இருப்பாங்க, அதையெல்லாம் கொளுத்துறானுங்க, வெடிக்க செய்யறானுங்க. அடுத்து சுபாஷோட ராணுவ பிரிவுல இருந்து கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்களை ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்தா அந்த வீரர்களை விடுதலை செய்ய சொல்லி பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்குறாங்க. அது எங்க ராணுவம், எங்க வீரர்கள், ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு வீரர்களை மக்களே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபாஷருக்கு கீழே, சுபாஷோட தலைமைக்கு கீழே தளபதிகளா ராணுவத்துல வேலை பார்த்த பல பேரை வெள்ளக்காரங்க பிடிச்சிட்டானுங்க. அவர்கள் எல்லா பேரையுமே தூக்குல தொங்க விட்டானுங்க வெள்ளக்காரனுங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆத்தின சொற்பொழிவு நியூஸ்ல வெளியில கசஞ்சிட அதை படிச்ச மக்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் தான், எங்க பார்த்தாலும் வெள்ளையனே வெளியேறுங்கிற கோஷம் தான். கான்பூர்ல, கராச்சியில, கில்கிட்ல வெள்ளக்காரங்களோட ராணுவத்துல வேலை பார்த்த இந்தியன் ராணுவ வீரர்களை புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாம்பேல, விசாகப்பட்டினத்துல, கராச்சியில வெள்ளக்காரங்களோட கடற்படை பிரிவில் இருப்பாங்க இல்லையா ஆபீசர்ஸ், அவங்க உட்பட அவங்களும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து மத்த நகரங்களும் வெள்ளக்காரங்களுக்கு இனி ஒத்துழைக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளக்காரங்களும் என்னையாது நம்ம பிரிவில் இருக்கக்கூடிய கடற்படை, விமானப்படை, தரைப்படைன்னு நம்ம படைகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாருமே நமக்கு ஒத்துழைக்கலன்னா எப்படியா இந்த நாட்டை கட்டி ஆள்றதுன்னு அவங்களுக்கு இப்போ யோசனை வர ஆரம்பிக்குது. வேற வழி இல்லைன்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கதை காட்டி இந்த பக்கம் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம்னு அறிவிச்சிட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கண்ட கனவு நனவாயிடுச்சு. பாக்குறதுக்கு நேதாஜி அவர்கள் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. பலர் அந்த விமான விபத்துல அவர் இறந்துட்டதா சொல்றாங்க, சிலர் இல்ல அவர் சாகல வேற ஒரு தேசத்துக்கு தப்பி போய்விட்டதாக சொல்றாங்க. இந்த 2ல எதை நம்புறதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க, உங்களோட நம்பிக்கை என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறந்து விட்டாரா இல்ல தப்பி போயிருப்பாரா? கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. பெரும்பான்மையான மக்களோட எண்ணம் என்னங்கிறதையும் என்ன ஓட்டம் என்னங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு நல்ல கதையில, நிஜ கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை எப்பவும் போல காத்துருங்க.